இந்தி வேண்டாம்னு சொல்கிறது இல்லை, கட்டாய இந்தி வேண்டாம்னு சொல்கிறோம். பைட் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நெடுமாறன். இன்றைய நமது நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர் சிற்பி ஐயர். வணக்கம். 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 நேற்று உச்சநீதிமன்றம் நல்ல ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது முன்மொழி கொள்கைக்கு எதிராக பாஜக தொடர்ந்த வழக்கில் அது மாநிலத்தோட உரிமை, நீங்கள் எதுவும் தலையிட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கை நீங்கள் எப்படி வரவேற்கிறீங்க? அதாவது படித்தவனெல்லாம் அறிவாளி இல்லைன்னு சொல்லுவாங்க, அண்ணனும் சொல்லுவாங்க, சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க, கேட்டிருப்பீங்க. அது மாதிரி மணியன் என்பவர் பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்றார். புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் உத்தரவிட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கொண்டே ஒரு செய்தியை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்கிறார். அந்த தொடுக்கப்படுகிற வழக்கு பார்த்திங்கன்னா விசாரணைக்கு வருது. விசாரணைக்கு வரும்பொழுதே அவர் வழக்கு தொடுத்த நேரத்தில் கரு நாகராஜன் என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளர் அவர் அவரோடு தொலைபேசியில் பேசுகிறார். அந்த தொலைபேசியில் என்ன பேசுகிறாருன்னா, யாரை கேட்டு வழக்கு தொடர்ந்த, இந்த வழக்கு இப்படி தொடர்ந்தால் இதனோட சூழ்நிலை என்னவாகுன்னு உனக்கு தெரியுமா, ஏன் கமெண்ட் இருக்க மாட்டேங்கிற, இப்படி வழக்கு தொடர்ந்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் அவங்களோட பாலிசி மேட்ரு, இது கவர்மெண்ட்டோட பாலிசி மேட்ரு, ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்களோ அதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்துட்டா நமக்கு மூக்கறுப்பாக போயிடாதா, இந்த அடிப்படை அறிவு கூட உனக்கு இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அதையும் கேட்டுட்டு அப்புறம் இதை பார்க்குற போது என்ன ஆகுதுன்னா, சில சூழ்நிலைகளில் தோ பிளேட் பானிபூரி தேலோன்னு ஒரு அம்மா சொல்லிட்டு இருந்தது தெரியுமா உங்களுக்கு, இதை கேட்குறக்கு எனக்கு ஹிந்தி வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி. இது மாதிரி பைத்தியங்களுக்கு மத்தியில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். இது மாதிரி ஆட்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னா, படித்தவனெல்லாம் அறிவாளி இல்லை அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை நிரூபிக்கின்ற வகையில் தான் பார்த்திங்கன்னா தற்போது வந்திருக்கக்கூடிய +2 தேர்வு முடிவுகள், 12ஆம் வகுப்பினுடைய தேர்வு முடிவுகள் நமக்கு நிறைய உண்மைகளை உறக்க சொல்லியிருக்கு. தமிழ்நாட்டில் வந்திருக்கு பார்த்திங்கன்னா 90க்கு மேற்பட்ட விழுக்காடு மாணவர்கள் மிகப்பெரிய வெற்றி, அதாவது 95 விழுக்காடுக்கு பக்கமாக மாணவர்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்று அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான மாணவர்களாக இருமொழி கொள்கை படித்தவர்கள் உருவாகி இருக்கிறாங்கிற உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லோரும் தெரிஞ்சதான் இது. ஆனால் கர்நாடகத்தில் பார்த்திங்கன்னா 1,00,000 மாணவர்களுக்கு பக்கமாக இந்தி மொழியில் தேர்வு எழுதி இந்தியில் மட்டும் வெற்றி வாய்ப்பை இழந்து, தேர்வை இழந்து, தேர்ச்சி இழந்து அடுத்த வகுப்புக்கு போக முடியாமல் திணறக்கூடிய மாணவர்களாக 1,00,000 மாணவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிருக்கு. இதற்கு காரணம் அந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது தான். இந்தி வேண்டாம்னு சொல்கிறதில்ல, கட்டாய இந்தி வேண்டாம்னு சொல்கிறோம். எந்த மொழியையும் கட்டாயப்படுத்தி எங்கள் மீது திணிக்க வேண்டாம். எனக்கு எது தேவையோ நான் அதை படிச்சுட்டு போகிறேன். 3 மாதம் டெல்லியில் போயிருந்தால் வேகமாக இந்தி வந்துட்டு போக போகுது. 3 மாதம் இங்கிலாந்தில் போயிருக்கிற கல்வி அறிவே இல்லாத ஒரு ஆள் ஆங்கிலம் நல்லா பேசுவார். காரணம் என்னென்னா, அந்த மக்களோடு பேசி 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 அவருடைய தேவை ஏற்படும் போது பழகிக்குவார். நான் இந்தி வடநாடு போகும்போது எனக்கு இந்தி வேணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோரும் இந்தி படிக்கணும்னா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், வடநாட்டிலிருந்து மிக அதிகமான தொழிலாளர்கள் இங்கே வர்றாங்க இல்லையா? வரக்கூடிய தொழிலாளர்கள்லாம் தமிழ் படிச்சுட்டா வர்றான்? எங்களுடைய நிறுவனத்தில் 100க்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்தி பேசுகின்ற தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க. முதல்ல வரும்போது அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவன் தமிழ் பேச ஆரம்பிச்சிருவான், நம்ம சொல்கிறத அவன் புரிஞ்சுக்குவான். இது காரணம் என்னென்னா, அந்த மொழி தேவை ஏற்படும் போது படிச்சுக்கலாம். கட்டாயப்படுத்தி ஒரு மொழியை படிக்க வைக்கக்கூடாது, குழந்தைகளுடைய எதிர்காலத்தை வீணடிக்கக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் உச்சநீதிமன்றம் எந்த ஒரு மாநிலமும் அந்த மாநிலத்தினுடைய பாலிசி மேட்டராக இதை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, நீங்கள் போய் கட்டளையிடவோ உத்தரவிடவோ யாருக்கும் உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி மணியனுக்கு மிகப்பெரிய கொட்டு வச்சிருக்கு. இதையே நம்ம கரு நாகராஜன் முதல்லையே தெரிஞ்சுட்டு, நீ தேவையில்லாத வேலை செய்கிறியா, யாரை கேட்டியா வழக்கு போட்ட, நீ வழக்கு போடுறது பெரிய மேட்டராயா, வழக்கு போடுறதுக்கு எங்களுக்கு தெரியாதா, நீ பாட்டில் வழக்கு போட்டு வச்சுருக்க, இது மாதிரி ஒரு ரிசல்ட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ நீ, இது மாதிரி ஒரு தீர்ப்பு வரும்போது நீ என்ன இந்த முகத்தை கொண்டு எங்கேயா வச்சுக்குவ என்று கேட்டு கோபப்பட்டதும் ஆடியோக்களில் அந்த ஆடியோ வெளியாச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அந்த முடிவை எடுத்திருக்கிறது. அந்த முடிவை திராவிட இயக்க தமிழர் பேரவை வரவேற்கிறது.